ஸோ ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சுஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் சர்ச்சில் வந்து விபிஎஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு 4 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5th டே, நாளைக்கு 6th டே. நாளைக்கு தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் டே எங்களுக்கு. ஸோ இன்ஸ்பெக்ஷன் டே அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 5 days வந்து பசங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணாங்களோ, நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பசங்களை அப்படின்ட்டு நாளைக்கு வந்து எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்க, ஸ்டோரி சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்டோரிஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பிளாப்லாம் நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து முன்னாடி நான் வந்து எங்களுக்கு வந்து என்ன வேலை இருக்கும், சார்ட் ஒர்க் வேலை இருக்கும், வரைகிறது, அப்புறம் வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ நான் வந்து பசங்கக்கிட்டே கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய ப்ராஜெக்ட்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து பாருங்கள். ஸோ என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் விபிஎஸ்ல. ஸோ என் கிளாஸ் பசங்க எப்படிலாம் பேசுகிறாங்க, வசனம் பேசுகிறாங்க, எல்லாமே நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம், ஷார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஷார்ட் ஒர்க்லாம் ஒட்டுற வேலை தான் இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் க்ரியேட்டிவிட்டிவாக நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஸோ வந்து இன்றைக்கி எல்லாரோட கிளாஸஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி என்னோடய கிளாஸில் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், பசங்க எப்படி இருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு வரல. ஸோ 7th டே தான் எங்களுக்கு ப்ரோக்ராம். இன்னும் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. இப்போ தான் வந்து இந்த ப்ராசஸே போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் டேனால இன்றைக்கி வந்து ஷார்ட் ஒர்க்கு, வசனம் படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. ஸோ வந்து நான் வீடியோவில் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த மே மாதத்தில் இந்த 10 நாள் நடக்கும் எங்களுக்கு. எப்போவுமே இந்த வாட்டி 7 நாள் தான். ஸோ இந்த 7 நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சர்ச்லேயே வந்து சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வருஷம் 10 days நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஓகே, காட்காக நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன போகுதுன்னா, பசங்களுக்கு வந்து சாங்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. Very good. So, Mama. கெச்சிலக்கா உள்ள வாங்க. எச்சிலக்கா கொஞ்சம் உள்ள வாங்களேன். ரித்திகா ஓகே. இது பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸோட சார்ட் ஒர்க் தான் இது. நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணல அவ்வளோவா. என்ன பண்ணேன்னா, எங்களோட தீம் வந்து என்னென்னா உமது அரசு வருக. ஸோ அதுக்காக ஒரு சேர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து பைபிள் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இயற்கையாக கொஞ்சம் வந்து இந்த கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த தழலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது வந்து வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பசங்களோட ஸ்நாக்ஸ் டைம். ஸோ அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா டே 7. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பண்ண சார்ட் ஒர்க்கு, அந்த இன்ஸ்பெக்ஷன் டேயோட கிஃப்டெல்லாம் வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க, யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு. நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் மத்தியானம் வந்தேன், நான் லாஸ்ட் வந்தேன், நான் லேட்டா வந்தேன். எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உமது பலிபீடங்களை இடித்து உண்மையில் விசுவாசியாய் இருந்த அனைத்து தீர்க்கதரிசியையும் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க என்னை தேடுகிறார்கள். நீ தமஸ்கு வழியாக போய் ஆபேல் மெக்கோலா என்ற ஊருக்கு போய்
சாபாத்தி குமாரனாகிய எலிசாவை உன் வஸ்திரத்தினாலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண். ஐயா, நான் போய் என் தகப்பனையும் என் தாயையும் மட்டும் பார்த்துவிட்டு முத்தம் கொடுத்து விட்டு வருகிறேன். அதற்கு பிறகு நான் உங்கள் பின் வருகிறேன். போய் திரும்பி வா எலிசா. நன்றி. நறுக்குண்ட இதயமுள்ளவர்களை கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகொண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். நன்றி. ஓகே ஃபர்ஸ்ட் பிரைஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏதாச்சும் கெஸ் இருக்காங்க? பூஜா அக்காவா? சரி, ஒரு க்ளூ கொடுக்கவா? இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி. சீரியஸாக மக்களே, நான் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வந்து பார்த்து இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.